எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ ரெண்டுமே இன்கார்பரேட்டட். ஸோ ஹேவ் அ லுக் அட் திஸ் இந்தியன் எக்கனாமி புக். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஜிடிபி. இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்றதுக்கு யூ ஹேவ் கண்ட்ரியோட எக்கானமி அஸ் ஹோலை மெஷர் பண்ண ஜிடிபி இருக்கு. இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ண இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி இருக்கு. இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு சிபிஐ டபிள்யூபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற 2 இண்டெக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இண்டெக்ஸ் தான் கண்ட்ரியோட கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இது எல்லாமே வந்து அவுடேட்டடா பழைய பேசியர் வச்சு இருந்தது. ஸோ ஏன்னா 2011 2012 இதெல்லாம் பேசியராக வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி அதை நம்ம அப்டேட் பண்ணணும். பட் பேண்டமிக் வந்ததுனால போஸ்ட்போன் பண்ணது, அப்டேட் பண்ணாமலே விட்டுட்டோம். ஸோ ஃபைனலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2025-26ல ஒவ்வொரு இண்டிகேட்டராக எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்டேஷன் சீரீஸில் ஆல்ரெடி ஜிடிபி அப்டேட் பண்ணது வந்து நம்ம 208ல் பேசியாச்சு. ஸோ 208 எடிஷனில் போய் பாருங்க. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ற சிபிஐ அப்டேட் பண்ணது 207ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் டாபிக்கே நான் எடுத்து டீடைலாக டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ 3வது இண்டிகேட்டரான டபிள்யூபிஏ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் அ வெரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். டபிள்யூபிஏ 5 வருஷத்தில் அபாலிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2030க்கு அப்புறமா வில் நாட் பி யூசிங் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். அப்போ 2030க்கு அப்புறமா எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் பிபிஐ அப்படிங்கிற ஒரு புது இண்டெக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸை இப்போ வந்து ட்ரையல் பேசிஸில் லான்ச் பண்ணி அடுத்த 5 வருஷம் அதுவும் பேரலா இப்போ இந்த அப்டேட்டோட பிபிஐயும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அடுத்த 5 வருஷத்துக்கு பிபிஐயும் இருக்கும் டபிள்யூபிஐயும் இருக்கும். ஏன்னா 5 வருஷத்தில் பிபிஐ ஒன்ஸ் டெவலப் ஆன பிறகு டபிள்யூபிஐ விட்டுருவோம். இதுதான் வந்து கவர்மெண்டோடைய பிளான். அதுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டபிள்யூபிஐ வில் பி ஸ்கிராப்டு 2030 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருக்கும் சிபிஐனா என்ன, ஜிடிபினா என்ன, டபிள்யூபிஐனா என்ன, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நானே வந்து நடத்திடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரியா. நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம எக்கனாமிக் கிளாஸ் நடக்கிறப்போ நீங்கள் அப்போ நான் உங்களுக்கு ஜிடிபி நடத்துகிறப்போ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஜிடிபி வீடியோ பார்த்தா போதும் 208. ஆர் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் 208 இன்ஃப்ளேஷன் நடத்தின பிறகு நீங்கள் போய் 207ல் அன்னைக்கு போய் பார்த்தா போதும். இன்னைக்கே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு போய் பார்த்தாலும் புரியாது. ஓகே, இது கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பீப்புள் ஆர் சீயிங் த வீடியோ. உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் ஜிடிபினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் ஜிடிபி பற்றி இன்ஃப்ளேஷன் பற்றியும் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் நான் போட்ட ஃபவுண்டேஷனல் வீடியோஸில் ஜிடிபினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, சிபிஐனா என்ன, டபிள்யூபிஐனா என்ன, ஸோ இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட் ஆதில் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா அதில் சிபிஐனா என்ன, டபிள்யூபிஐனா என்னன்னு ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும். ஜிடிபிக்கான ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாமே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் வீடியோவாக இருக்குது. ஸோ யூ கேன் சி தட். ஓகே, பட் நீங்கள் கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். நானே வந்து நவம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் வந்து நடத்திடுறேன் சரியா. ஸோ திஸ் இஸ் தி பிளான். இப்போ நம்ம இந்த செஷன் அதனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிரீக் அண்ட் லாட்டினாக இருக்கும். சீனியர்ஸ்க்கு வந்து கதை புரியும் சரியா. பட் இருந்தாலும் நீங்களும் கதை கேட்டுக்கோங்க, ஃபியூச்சரில் ரீகால் ஆகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு 2 இண்டெக்ஸை வந்து நம்ம இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளேஷன் என்ன, இன்ஃப்ளேஷன் லாங் ஸ்டோரி ஸ்டார்ட். இன்ஃப்ளேஷன் வந்து பிரைஸ் ரைஸை மெஷர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் தி பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்ஸ். பொருளோட விலைவாசி உயர்வாயிட்டே இருக்கிறது இன்ஃப்ளேஷன். ஒரு நாட்டில் பொருளோட விலைவாசி உயர்வானதை நம்ம கட்டுப்படுத்தணும், இல்லைனா அது ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும் ஃபார் பீப்புள். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் இண்டெக்ஸ். ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு தான் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு 2 இண்டெக்ஸ் வச்சிருக்கோம். கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்ம மக்கள் வாங்குற பொருட்கள் லைக் பால், காய்கறி, இந்த மாதிரி விஷயங்கள். அமேசான் பிரைமுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, ஜியோவில் நீங்கள் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, இந்த மாதிரி இதான் நம்ம டே டு பேஸில் செலவு பண்ணுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ, வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ வருது, வீட்டு வாடகை எவ்வளோ. ஒரு சாதாரணமான ஒரு கன்சூமர்ஸ் அவங்க அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் வச்சு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் யாருக்கானது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் தன்னோட ரா மெட்டீரியல்ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் தேர் பையிங் சம்திங்ல. இப்போ கிங் மேக்கர்ஸ் எடுத்துக்கிட்டா கிங் மேக்கர்ஸ் இஸ் பையிங் திஸ் டிவி. நம்ம கிங் மேக்கர்ஸ் இந்த சேர் வாங்கியிருக்கோம், இந்த மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளும் பொருள் வாங்குறோம். ஸோ அப்போ ஃபர்ம்ஸ் வந்து தேர் பையிங் சம் குட்ஸ். ஸோ அப்போ அந்த பொருளோட விலைவாசி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபர்ம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்
ப்ரைஸோட சேஞ்சஸ் மெஷர் பண்ணுறதுக்காக ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ சிபிஐயோடைய இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணோம். இப்போ WPI இது பண்ணுறோம். ஸோ பொதுவாக வந்து WPI இந்த இண்டெக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஓட ஃபார்முலா என்ன? ஸோ கரண்ட் இயர் ப்ரைஸஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸஸ் பை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் கால்குலேட் பண்ணால் இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவே வந்து பேஸ் இயர் மெத்தடில் கரண்ட் இயர் ப்ரைஸ் மைனஸ் பேஸ் இயர் ப்ரைஸ் பை பேஸ் இயர் ப்ரைஸ் இன்டூ 100. இது வந்து பேஸ் இயர் கூடயும் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நமக்கு மார்க்கெட்டில் நமக்கு டிவிலெலாம் வர்றது வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி போடுறது தான். ஸோ இந்த மெத்தடில் தான் போடுவாங்க. ஸோ அப்போது லாஸ்ட் இயர் மே மாதம் பொருளோட விலைவாசி என்ன, இந்த வருஷம் மே மாதம் பொருளோட விலைவாசி என்ன? லாஸ்ட் இயர் 100 ரூபாய், இந்த வருஷம் 110 ரூபா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸில் 100 ரூபா இருக்குது, இந்த வருஷம் 110 ரூபா இருக்குன்னா அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 10% அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கிளியரா? இப்படி தான் வந்து நம்ம பொருளோட விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு, 10% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி we are taking a basket of goods. ஸோ ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்கெட்டில் நிறைய கூட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அப்போது WPIங்கிறது ஃபர்ம்ஸ் வந்து லைக் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவங்கெல்லாம் கன்சியூம் பண்ணுற கூட்ஸோடைய அவங்க வந்து மோர் தென் 600+ கூட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க கன்சியூம் பண்ணுற கூட்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சு இந்த கூட்ஸோடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பொருளோட விலைன்னா நம்ம சொல்லிடலாம் 100 ரூபாய் இருந்தது 110 ஆச்சு, 10% ரைஸ்ன்னு. பட் ஒரு ஃபர்முங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபர்ம்ஸும் எத்தனை விதமான கூட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஃபர்மும் ஒரு விதமான கூட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ WPIயோட பழைய எடிஷனில் கிட்டத்தட்ட 697 கூட்ஸ் இருக்குது. 697 கூட்ஸை வந்து விலைவாசியை நம்ம வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ என்ன இப்போ என்ன அப்படின்னு சொல்லி அதோட வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் வந்து WPIயோடைய மெஷர்மெண்ட்டோட மெத்தட். ஸோ 697 கூட்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் கரண்ட் இயர் ப்ரைஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் பை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இன்டு 100ன்னு ஒவ்வொரு கூடுக்கும் இதை கால்குலேட் பண்ணி 697 கூட்ஸ்க்கான இன்ஃப்ளேஷன் வேல்யூ நம்ம கிடைக்கும். கரெக்டாக ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரி போன வருஷம் எவ்வளோ, இந்த வருஷம் எவ்வளோன்னு தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் அது எல்லாத்தையுமே ஆவரேஜ் எடுப்போம். அப்படி ஆவரேஜ் எடுக்கிறப்போ வெயிட்டட் ஆவரேஜாக எடுப்பாங்க. வெயிட்டட் ஆவரேஜ்னா ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஆவரேஜ் எடுத்து ஃபைனலாக வந்து இதுதான் வேல்யூ அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் CPI WPI அப்படிங்கிற 2 இண்டெக்ஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும்னா கேன் சி தி மை இன்ஃப்ளேஷன் வீடியோஸ். இன்ஃப்ளேஷன் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே என் வீடியோ வரும், அதை பாருங்கள். ஸோ அப்போ இந்த இது வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ். அதே மாதிரி பேஸ் இயர்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ பேஸ் இயர்னா அந்த பொருள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இயர், இந்த ரெஃபரன்ஸ் இயர்லேருந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் பேஸ் இயர் வச்சிருக்கோம். நம்ம வந்து அது GDP கால்குலேஷனில் பார்க்குறோம். நாமினல் GDP, ரியல் GDP கால்குலேட் பண்ணுறப்போ ரியல் GDP கால்குலேட் பண்ணுறதுக்கு வில் ஹாவ் அ பேஸ் இயர். ஸோ அப்போது இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் இல்லாமல் GDP எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரியல் GDP வச்சுருக்கோம். அப்போது அந்த பேஸ் இயருக்கு என்ன விலைவாசி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பேஸ் இயர் இருக்கும். அந்த பேஸ் இயர் வந்து WPIக்கு இதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தது? 2011-12 இருந்தது. அதை தான் இப்போ அப்கிரேட் பண்ணி என்னவா மாற்றிருக்காங்க? 2022-23 மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி ஹாவ் GDP, CPI, WPI, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது எல்லாத்தோடைய ஓல்டு பேஸ் இயர் என்ன, நியூ பேஸ் இயர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. GDPயோட ஓல்டு பேஸ் இயர் 2011-12 இருந்தது, புதுசு என்னது 22-23 அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டாங்க. CPIயோட ஓல்டு பேஸ் இயர் 2012 இருந்தது, புதுசு என்ன 2024. இது ரெண்டுத்துக்கும் வந்து 2011-12, 2011-12. அப்போ 2011-12 இருக்கிற மூணுத்துக்குமே 2022-23 அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2022-23ல அந்த பொருளோட விலைகள்லாம் என்ன விலை, அப்போ வந்து அது 100 ரூபாய் இருக்குன்னா அதுதான் ரெஃபரன்ஸ். அதுல இருந்து எவ்ரி இயர் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் பேஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா பிஹைண்ட் திஸ் பேஸ் இயர் திங். இப்போ இது கூட லிங்க் இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ லிங்க் இயர் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து பேக் சீரிஸ் டேட்டா அப்படின்னு ஒன்று தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பேக் சீரிஸ்னா என்ன? ஒரு பேஸ் இயர் இப்போ என்னதுன்னா நமக்கு வந்து 2025-26 வரைக்கும் இந்த எல்லா இண்டெக்ஸும் இந்த பழைய நம்பர்ஸ் தான் பேஸ் இயராக இருந்தது. இந்த வருஷத்துல இந்த விலைவாசி வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், திடீர்னு இதை பேஸ் இயராக மாற்றிட்டோம். அப்போ இதுதான் ரெஃபரன்ஸ், இதுலேருந்து எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு தான் பார்க்குறோம். அப்போ டினாமினேட்டர் வந்து மாறுது.
ஸோ டினாமினேட்டர் இப்போ என்னதுன்னா இப்போ 2011-12 அதோட விலை 50 ரூபா தான் இருந்திருக்கும். இப்போ 100 ரூபாய் இருக்கும். அப்போ 50 ரூபாயிலேருந்து பொருளோட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு? இப்போ இன்னைக்கு பொருளோட விலை 120 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். 2011 அது 50 ரூபா தான் இருந்தது. 2022 அது 100 ரூபாய் இருக்கு. இப்போ விலை வந்து 120 ரூபா அப்படின்னா அப்போ பிரைஸ் ரைஸ் வந்து 2011 இருந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 50 ரூபாயிலேருந்து எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தா இட் இஸ் கிவ் எ வெரி ஹை வேல்யூ. 2022 எவ்வளோ உயர்வாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு அதாவது 2025க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 2005க்கு அப்புறமா அந்த வேல்யூஸையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு வேற பேஸ் இயர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அனாமலியை சரி பண்ணதா பேக் சீரிஸ் டேட்டா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ பேக் சீரிஸ் டேட்டானா என்ன அப்படின்னா இப்போ வந்து WPA இருக்கு. ஸோ WPAவோட வேல்யூ வந்து இப்படி வச்சுக்கலாம் 2021, 2022, 23. இந்த எல்லா வருஷத்துக்கும் வந்து நம்ம WPA வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. இந்த எல்லா வருஷம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 வேல்யூ பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பேஸ் இயரை வச்சு. இந்த 5 வருஷமும் 2011 வச்சு கால்குலேட் பண்ணும். திடீர்னு 2026 வந்து 2022 வச்சு கால்குலேட் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த வேல்யூவையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி பேக் சீரிஸ் டேட்டால முன்னாடி இந்த வேல்யூ எல்லாத்தையுமே புது பேஸ் இயர் ப்ரைசஸ் போட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதான் வந்து பேக் சீரிஸ் டேட்டா அப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ அந்த பேக் சீரிஸ் டேட்டா அப்டேஷன் வந்து இது வந்து ஓல்டு டெக்னிக். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிபிஐயோட ரிஃபார்ம் பண்ணும்போது பேக் சீரிஸ் டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து எல்லா ப்ரீவியஸ் இயருக்கும் புது டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக லிங்க் இயர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. லிங்க் இயர் என்ன பண்ணாங்க? சிபிஐக்கு என்ன பண்ணாங்க? இப்போ சிபிஐக்கு 2024 பேஸ் இயராக வச்சுட்டாங்க. ஓகே, ஆனால் 2024 பேஸ் இயராக வச்சு ஃபர்ஸ்ட் டேட்டா எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2026 ஜான்ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் ஜான்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் நம்ம 207th எடிஷன் எடிட்டோரியல்ஸும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் 2025 ஒரு வருஷம் இருக்கு. அப்போ 2025 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2024 பேஸ் இயராக வச்சு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணிட்டாங்க. 2020 இதுக்கு முன்னாடி இருந்த 2012யுமே பேஸ் இயராக வச்சு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2012 தான் பேஸ் இயராக இருந்தது. ஸோ 2025ல சிபிஐயை ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க. 2024க்கும் கால்குலேட் பண்ணிட்டாங்க, 2012க்கும் கால்குலேட் பண்ணிட்டாங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு ரேஷியோவை எடுத்து லிங்கிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவை கொண்டு வந்து அது கான்ஸ்டன்ட்டாக எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. மல்டிப்ளை பண்ணி பேக் சீரிஸ் டேட்டாவை கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் வந்து அப்போ நம்ம பார்த்த பேக் சீரிஸ் டேட்டாவுடைய கான்செப்ட். இதே லிங்க் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ ஆல்ரெடி என்னோட சிபிஐ வீடியோ பார்த்தவங்களுக்கு இது பெட்டராக புரியும். அதனால தான் அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன், சீனியர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். அதே கான்செப்ட் தான் இப்போ திரும்பவும் வந்து கொண்டு வராங்க. இந்த லிங்க் இயருங்கிற கான்செப்ட் தான் WPAக்கும் கொண்டு வராங்க. அப்போ WPAல லிங்க் இயர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-25 லிங்க் இயராக கொண்டு வராங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் இயராக வந்து 2022-23 எடுத்துக்கிட்டோம் புது பேஸ் இயரா. 2024-25ல 2022-23 பேஸ் இயர் வச்சும் ஒரு WPA கால்குலேட் பண்ணிட்டாங்க. 2011-12 வச்சும் ஒரு WPA கால்குலேட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு WPAயும் கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோ எடுத்து அந்த கான்ஸ்டன்ட்டை எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணி பேக் சீரிஸ் டேட்டா எடுக்கிறாங்க. ஸோ தட் வி கேன் கம்பேர் தி WPA வேல்யூ ஹிஸ்டாரிக்கலி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி லிங்க் இயர் அப்படிங்கிற கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம். ஓகே, ஸோ இது WPAவோட அப்டேட். பட் WPAங்கிற இந்த கான்செப்டே அவுடேட்டட் கான்செப்ட். IMF வந்து நீங்கள் வந்து ஃபர்ம்ஸ் வந்து எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோன்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு புது இண்டெக்ஸ்க்கு மாறுங்கன்னு IMFும் சொல்லியாச்சு, யுனைடெட் நேஷன்ஸும் சொல்லியாச்சு சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அப்போ நம்ம இன்னும் ஓல்டு மெத்தடான WPAங்கிற மெத்தட்ல இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், WPAலேருந்து PPAக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. அந்த 5 வருஷம் கேப்பில் நம்ம இப்போ PPA லான்ச் பண்ணிடலாம். 5 வருஷத்தையும் நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ணலாம். ஆஃப்டர் 2030 PPA வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ரெண்டுத்தையும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ PPA என்ன ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ம்ஸ்க்கு வந்து ரெண்டு விதமான ப்ரைஸ் இருக்கு. ஒரு ஃபர்ம் பார்த்தீங்கன்னா நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்களா, நிறைய ரா மெட்டீரியல்ஸை வாங்கி தே ஆர் டூயிங் தி ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷ் கூட்ஸை வெளியே விடுறாங்களா. இதான் வந்து ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஃபர்ம் வந்து தரப்புல ப்ரைஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணால் ரெண்டு ப்ரைஸஸ் இருக்குது. WPA என்ன பண்ணுதுன்னா வெறும் ஃபர்ம்ஸ்க்கு வந்து வாங்குற பொருட்களுடைய இந்த ப்ரைஸஸை மட்டும் தான் மெஷர் பண்ணுது.
அதான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஏன்னா எல்லா ஃபர்மும் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் போய் பொருள் வாங்க போகுது. ஸோ அப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ம்ஸ்க்காகிற இன்புட் காஸ்ட்டை மட்டும் தான் மெஷர் பண்ணுது. ஆனால் ஃபர்ம்ஸ்கோடைய இம்மீடியட் அவுட் சைடில் அவங்க ப்ரொடியூஸ் ஆன வரும்போது அவங்களுக்கு ஆன ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது மெஷர் பண்ணல. ரெண்டாவதா டபிள்யூபிஏல இருக்க பிரச்சனை என்ன, டபிள்யூபிஏ மெஷர்ஸ் ஒன்லி கூட்ஸ். ஃபர்ம்ஸ் வந்து வெறும் கூட்ஸை தான் கன்சியூம் பண்ணுதா, ஃபர்ம்ஸ் சர்வீசஸையும் கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் மேக்கர்ஸ் வந்து வெறும் கூட்ஸ் தான் வாங்குறாங்களா, கிடையாது, சர்வீசஸும் வாங்குறோம். என்ன சர்வீஸ் வாங்குறோம், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அப்போ ஏசி கிளீனிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் கம்பெனி வந்து நம்ம ஏசி எல்லாம் க்ளீன் பண்ணி அப்டேட் பண்ணி அதுக்கு ஒரு பில்லு போட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ வாசலில் பார்த்தீங்களா அலங்காரம்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு பில்லு போட்டு போவாங்க. ஸோ அப்போ ஃபர்ம்ஸ் வந்து தே ஆல்சோ கன்சியூம் சர்வீசஸ். ஆனால் டபிள்யூபிஏல வெறும் கூட்ஸ் தான், 697 கூட்ஸோட வேல்யூ மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுறோமே தவிர ஃபர்ம் வந்து சர்வீசஸ்க்கு செலவு பண்ணுற காசை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதே இல்லை. ஆனால் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து கூட்ஸ் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் அப்படி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வரோம். இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் 2 இண்டிசஸ் கொண்டு வரோம். பிபிஐ இன்புட் பிபிஐ, அவுட்புட் பிபிஐ. அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட், ஒரு ஃபர்ம் கன்சியூம் பண்ணுற கூட்ஸோடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ணுறது இன்புட் பிபிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே கொடுக்குற ஃபினிஷ் கூட்ஸை வந்து நம்ம அவுட்புட் பிபிஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் திரும்ப கிளாஸில் எடுப்பேன், சரியா, எக்கனாமிக் கிளாஸில் திரும்ப நான் அதை எடுக்க தான் போகிறேன். போன வருஷம் உங்கள் பேட்சுக்கெலாம் எடுக்கல. இந்த மாதிரி தான் எக்கனாமிக்ஸில் பிரச்சனை வருது, வருஷம் ஒரு புது டாபிக் வந்துடுது. இப்போ கரண்ட் பேட்சுக்கு நான் பிபிஐனா என்னன்னு எடுக்கணும், சரியா, டீட்டெயில்டாக அதெல்லாம் நடத்தணும். ஆனால் எனக்கு இருக்கிறது அதே 28 செஷன்ஸ் தான், 30 செஷன்ஸ் தான். அப்போ நான் ஏதோ ஒன்று டெலீட் பண்ணும். அப்போ நான் டெலீட் பண்ணுறது என்ன பண்ணுவேன், வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க, கிளாஸில் நம்ம இதை எடுத்துருவேன், மற்றதை வீடியோவில் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவில் போய் பார்க்கணும், சரியா. ஸோ அப்போது பிபிஐ நம்ம இன்புட் பிபிஐ, அவுட்புட் பிபிஐ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ அப்போது ஃபர்ம்ஸோட ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு இன்புட் பிபிஐ, ஃபர்ம்ஸோட ஃபினிஷ்டு கூட்ஸ், ஒரு ஃபர்ம் வந்து ஒரு கூட்ஸை ஃபினிஷ் பண்ணி இமீடியட்டாக அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பியூராக மெஷர் பண்ணுறதுக்கு அவுட்புட் பிபிஐ. அண்ட் இந்த பிபிஐக்குள்ளே ரெண்டுமே இருக்கும், கூட்ஸும் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்ஸும் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஃபர்ம் கன்சியூம் பண்ணுற சர்வீசஸோட ப்ரைஸஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபர்ம் கொடுக்குற சர்வீசஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம், நிறைய ஃபர்ம்ஸ் வந்து வெறும் கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, கூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சர்வீசஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம எக்கனாமிக் சர்வேலையும் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், சர்வீசிஃபிகேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கூடை தயாரித்தாலும் அது அவங்க வந்து ஏகப்பட்ட சர்வீசஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்களே பல கூட்ஸையுமே வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ கிங் மேக்கர் சைஸ் அகாடமி எடுத்துக்கலாம், இது வெளியிருந்து பார்க்க சர்வீஸ் செக்டர், ஏன்னா எஜுகேஷன் கோச்சிங்கிறது சர்வீஸ் செக்டரில் வரும். ஆனால் இந்தியன் எக்கனாமி புக் பை ஆதில் பேக் என்னது, கூடு தானே. நம்ம கூடையும் விற்கிறோம், சர்வீஸையும் விற்கிறோம், கரெக்டா. ஸோ அப்போது ஒரு ஃபர்ம் வந்து வெறும் வந்து சர்வீஸ் தான் கொடுக்கும், கூடு கொடுக்காது, இல்லை கூடு தான் கொடுக்கும் சர்வீஸ் கொடுக்காதுன்னு இல்லை, நம்ம கூட்ஸையும் கொடுக்குறோம், சர்வீசஸையும் கொடுக்குறோம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணணும். அதான் அவுட்புட் பிபிஐல ரெண்டுமே மெஷர் ஆகும், கூட்ஸும் மெஷர் ஆகுது, சர்வீசஸும் மெஷர் ஆகுது. ஆனால் முன்னாடி இருந்த டபிள்யூபிஐ வெறும் கூட்ஸை தான் மெஷர் பண்ணிட்டு இருந்தது, அதில் அவுட்புட்டுங்கிற கான்செப்டில் இன்புட் மட்டும் தான் மெஷர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டபிள்யூபிஐ மெஷர்ட் ஒன்லி தி இன்புட் சைடு, பிபிஐ மெஷர்ஸ் போத் இன்புட் அண்ட் அவுட்புட் சைடு. ரெண்டு ப்ரைஸஸ் வந்து நமக்கு கிடைக்குது, ரெண்டு இண்டிசஸ் கிடைக்குது. அதை தாண்டி வந்து டபிள்யூபிஐ ஹேட் ஒன்லி கூட்ஸ், பிபிஐ ஹேஸ் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அது ஒரு முக்கியமான வித்தியாசம். இப்போ நம்ம ஜிடிபி படிக்கிறப்போ 3 முக்கியமான ப்ரைஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். ஓகே, இப்போ ஒரு ஃபர்ம் வந்து தன்னோட ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குதுல்ல, அது மார்க்கெட்டில் தானே வந்து வாங்குது. அப்போ பிபிஐ உடைய இன்புட் சைட் பிபிஐ கால்குலேட் பண்ணுறப்போ மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் தான் வந்து எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்குறாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் பிபிஐயோட இன்புட் சைடை மெஷர் பண்ணுறோம். அதே ஒரு ஃபர்ம் வந்து அவுட்புட்டாக இங்கே கொடுக்குறாங்களே ஃபினிஷ்டு குட்ஸாக, இதை வந்து நம்ம பேசிக் ப்ரைஸஸில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்புட் பிபிஐ யூசஸ் மார்க்கெட் ப்ரைஸஸ், அவுட்புட் பிபிஐ யூசஸ் பேசிக் ப்ரைஸஸ். ஃபேக்டர் காஸ்ட் இல்லை, ஏன்னா எப்படி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டேக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடியை இன்க்ளூட் பண்ணிடுறோம் ஃபர்ம்ஸோட ப்ரொடக்ஷன் இங்கே நடக்கிறதுனால. ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது இல்லவே இல்லை, அது என்னைக்கோ அவுடேட் ஆயிடுச்சு. ஃபேக்டர் காஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னைக்கே கைவிட்டோம். நம்ம பேசிக் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் தான் ஜிடிபி போயிட்டு இருக்கோம், அதே தான் இங்கேயும் வச்சுக்கிறோம். பிபிஐ கால்குலேட் பண்ணுறப்போ இன்புட் பிபிஐ வில் யூஸ் தி மார்க்கெட் ப்ரைஸஸ். ஏன்னா இப்போ இப்படி வச்சுக்கலாம், ஒரு கார் கம்பெனி இருக்கு, ஆட்டோமொபைல் ஆதில் மோட்டார்ஸ், நம்ம இ வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுறோம், சரியா.
வெஹிக்கிள்ஸை நம்ம லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவோம்? டயர் வாங்குவோம், டியூப் வாங்குவோம், இன்ஜின் வாங்குவோம், அயன் அண்ட் ஸ்டீல், இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவோம். இதெல்லாம் நான் வாங்கணும்னாலும் போய் மார்க்கெட்டில் தான் நான் வாங்க போகிறேன். அப்போ மார்க்கெட்டில் ஃபினிஷ் கூட்ஸோட ப்ரைஸ் என்னவோ மார்க்கெட் ப்ரைஸில் தான் நான் வாங்க போகிறேன். நம்ம காரை தயாரித்து இமீடியட்லி ஃபேக்ட்ரியில் தயாரித்து வெளியே கொண்டு வரும்போது நம்ம ப்ரொடக்ஷன் டேக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடி நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட பிஎல்ஐ ஸ்கீமில் வெஹிக்கிள்ஸுங்கிறதுனால ஃபேம் ஸ்கீம், இப்போ பிஎம்இ டிரைவ் ஸ்கீமில் சப்சிடி வாங்கியிருப்போம். அதே மாதிரி நம்மளும் நிறைய டேக்ஸ் கட்டியிருப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடி எல்லாம் கழிஞ்சிட்டு பேசிக் ப்ரைஸில் தான் நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் கொண்டு வருவோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஃபர்ம்ஸ் கிட்டேருந்து வெளியே வர கூட்ஸ் வந்து ஃபினிஷ் கூட்ஸ் வந்து பேசிக் ப்ரைஸில் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் அது மார்க்கெட்டில் போகிறப்போ நீங்கள் என் கார் வாங்குறீங்கன்னா நீங்கள் கடையில் ஜிஎஸ்டி கட்டுவீங்க. அப்போ அது மார்க்கெட் ப்ரைஸாக மாறும் திரும்ப. ஸோ தட்ஸ் தி ஐடியா பிஹைண்ட் இட். ஓகே, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நான் வந்து நடத்துறேன். ஸோ அதனால பயந்துராது, என்னையாவது என்னென்னவோ கதை பேசிக்கிட்டு இருக்காரு, அந்நிய மொழியிலலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நாளில் புரிஞ்சிடும், டோன்ட் வரி. சரியா? ஸோ கிளியரா இது வரைக்கும்? ஸோ அப்போ இது வந்து என்னென்ன ப்ரைஸில் வருது அப்படின்னு, இதான் வந்து ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிஸ்டமில் நம்ம மாறிட்டோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற இண்டெக்ஸ் போதாதுன்னு இவன் ஒரு 2 இதில் இவங்க என்ன பண்றாங்கன்னா புதுசா எக்ஸ்பெரிமெண்டலா இப்போ என்ன பண்றாங்கன்னா இதுலயும் சர்வீஸ் இருக்கு, இதுலயும் சர்வீஸ் இருக்குல்ல, அப்போ அந்த சர்வீசஸ் மட்டும் எடுத்துட்டு பிபிஐ சர்வீசஸ்னு 3வது ஒரு இண்டெக்ஸும் கொண்டு வராங்க. ஸோ பிபிஐல மொத்தம் 3 இருக்கு. சிபிஐல 3 பார்த்தோம்ல, சிபிஐ ரூரல், சிபிஐ அர்பன், சிபிஐ கம்பைன்டு. அந்த மாதிரி பிபிஐலையும் 3, இன்புட் பிபிஐ, அவுட்புட் பிபிஐ, சர்வீசஸ் பிபிஐ அப்படின்னு 3ஆ கொண்டு வராங்க. ஏன்னா இன்புட் சைடில் இருக்க சர்வீசஸையும் அவுட்புட் சைடில் இருக்க சர்வீசஸையும் ஆட் பண்ணி சர்வீசஸ் பிபிஐ அப்படின்னு 3ஆ கொண்டு வராங்க. ஸோ அப்போ இத்தனை இண்டெக்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இப்படிதான் நடத்துற எனக்கே எப்படி இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் சேஞ்ச் ஓவர் தி டைம் இன் தி பிரைசஸ் ரிசீவ்ட் பை தி டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தே செல். இட் ட்ராக்ஸ் தி இன்ஃப்ளேஷன் ஃப்ரம் தி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ என்னதுன்னா பிரைஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் தி ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மெஷர் பண்ணுது. Inflation from the producers and sellers perspective, capturing the price changes before they reach the consumers. Before they reach the consumers, measure பண்றது output. While consumer price index measures what consumers pay, PPI measures what manufacturers and service providers receive. ஸோ அவங்க என்ன இன்புட்ல வாங்குறாங்கிறது பிபிஐ மெஷர் பண்ணுது. சிபிஐங்கிறது நம்ம என்ன பே பண்றோங்கிறத மெஷர் பண்ணுது. ஸோ பிபிஐ சர்வ்ஸ் ஆஸ் அன் ஏர்லி இண்டிகேட்டர் ஆஃப் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ். ஸோ அது எப்படி? இப்போ ஒரு ஃபேர்முக்கு இப்போ இப்படி வச்சுக்கலாம், நம்ம கார் தயாரிக்கிறோம். இப்போ உங்களோட கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்லையும் கார் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ திடீர்னு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சு. என்னோட கார் மேனுஃபேக்சருக்கு பேட்டரி காஸ்ட் இதெல்லாம் ஏறின உடனே நான் என்ன பண்ணுவேன், அப்போ என்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் காஸ்ட்லி ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், காரோட விலையை ஏற்றிடுவேன். 4 லட்ச ரூபா அந்த காரை 4.5 லட்சம் ஆக்கிடுவேன். ஸோ 4.5 லட்சம் ஆன பிறகு நீங்கள் இப்போ வாங்குறப்போ 4.5 லட்சத்துக்கு வாங்கணும். ஸோ அப்போது எனக்கு இன்புட் காஸ்ட் இங்கே ரைஸ் ஆச்சுன்னா கன்சூமருக்கு ரைஸ் ஆகுது. பட் இந்த இன்புட் ப்ரைஸஸ்லாம் ரைஸ் ஆன பிறகு இமீடியட்லி அடுத்த நாளே கன்சூமருக்கு ப்ரைஸ் ஆகும்னா இல்லை, அது ஒரு அடுத்த வருஷம் இந்த இன்வென்ட்ரி காலியாகி அடுத்த சைக்கிளில் புதுசாக ப்ரொடியூஸ் ஆகி வரும்போது தான் அவனுக்கு விலை ஏறப்போகுது. ஆனால் பிபிஐ வேல்யூ ஏறுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஏறுங்கிறதுக்கு ஒரு ஏர்லி ப்ரெடிக்டராக பிபிஐ இருக்கும். டபிள்யூபிஐ அப்படி தான் இருந்தது, இப்போ பிபிஐ அப்படி தான் இருக்குது. ஸோ பிபிஐயும் டபிள்யூபிஐயோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் ப்ரெடிக்ட்ஸ் இன்ஃப்ளேஷன். அடுத்து வரக்கூடிய இன்ஃப்ளேஷனை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபர்ம்ஸ்க்கு கூட்ஸோட விலையெல்லாம் காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய ஃபினிஷ்டு கூட்ஸும் இன்னும் கொஞ்சம் நாளில் காஸ்ட்லி ஆகிடும். அதோட விலையை ஏற்றிப்பாங்க, அப்போ தான் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் அது இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ பில்லர்ஸ் ஆஃப் பிபிஐ ஃப்ரேம்வொர்க்கில் என்ன இருக்குன்னா, இன்புட் பிபிஐ மெஷர்ஸ் தி சேஞ்சஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் தி ரா மெட்டீரியல்ஸ், கூட்ஸ், சர்வீசஸ் தட் இண்டஸ்ட்ரீஸ் பர்ச்சேஸ் டு மேனுஃபேக்சர் தி ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, ரப்பர், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் வருது. நம்ம நடத்தினது தான். அவுட்புட் பிபிஐ மெஷர்ஸ் தி சேஞ்ச் இன் தி பிரைசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தே ப்ரொடியூஸ். ஸோ அவங்க ஃபைனலாக ரெடி பண்ணி ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தயாரித்து வெளியே விற்கிறப்போ அவங்களுக்கு என்ன பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க பொருளை விற்கிறப்போ, அதுதான் வந்து அவுட்புட் பிபிஐ. சர்வீஸ் பிபிஐ, ஸோ இட் ஸ்பெசிஃபிகலி ட்ராஸ் இப்போ ப்ரைஸ் சேஞ்சஸ் இன் தி சர்வீஸ் செக்டர். ஸோ இந்தியாவோட ஜிடிபியில் 50% சர்வீசஸ் தான் இருக்குது. அப்போ அந்த சர்வீசஸ் எக்ஸ்க்ளூசிவாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸே வைக்கல. இப்போ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஒரு இண்டெக்ஸ் வந்து சர்வீசஸ் பிபிஐயாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு ட்ரையல் பேசிஸில் தான் இப்போ அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரையல் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 முக்கியமான சர்வீசஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் சேஞ்ச் மட்டும் மெஷர் பண்ணுறாங்க. அது என்னென்னங்கிறது பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக் ப்ரைஸஸ். இது நான் சொன்னது தான், அது ஃபேக்டர் காஸ்ட், இது பேசிக் ப்ரைஸ்ன்னு வரது தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறா? போத் WPA அண்ட் PPA இஸ் ரிலீஸ்ட் பை இவங்க தான், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேட், அதான் DPI IIT. அது எது கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வருது. WPA யார் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவங்க தான் அப்டேட்டடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. PPAயும் ரெடி பண்ணுறது இவங்க தான், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான் PPAயும் ரிலீஸ் பண்ணியிருக்கு. CPA யார் ரிலீஸ் பண்ணா? அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே இருக்கிற NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் WPA ரிலீஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும், PPA மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். In addition, the office is also releasing new series of output PPA, trial input PPA. Output PPA வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரையல் பேசிஸில் இன்புட் PPAயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. OPPA, IPPA, அடுத்த வருஷம் புக்கில் இதெல்லாம் சேர்க்கணும். சர்வீசஸ் PPA, SPPA, OPPA, IPPA, SPPA அப்படின்னு புது இண்டெக்ஸ். அப்போ இன்ஃப்ளேஷன் கிளாஸ் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகுது. இந்த சர்வீசஸ் PPAல என்ன வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are adding 7 services. சாரி, நான் 8ன்னு சொல்லிட்டேன், அது மாற்றி 7ன்னு போட்டுக்கோங்க. 7 தான் முக்கியமான நம்பர். ரொனால்டோ, இப்போ வந்து நம்ம ரொனால்டோ தான் சொல்லுவோம், சரியா? சீசன், FIFA சீசன்னால. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங், 7 சர்வீசஸை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக மெஷர் பண்ணுற மாதிரி சர்வீசஸ் PPA இப்போதைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா சர்வீசஸையும் கவர் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 7 சர்வீசஸ் என்னென்னா, பேங்கிங் சர்வீசஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, அதே மாதிரி வந்து பென்ஷன். 4 முக்கியமான ஃபினான்ஷியல் சர்வீசஸும் கவர் பண்ணுது. பேங்க்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பென்ஷனு, இன்சூரன்ஸு. 4 ஃபினான்ஸும் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வேஸும் ஏர் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 7வது வந்து டெலிகாம், நீங்கள் வந்து ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் கட்டுற பணம். ஸோ அப்போது நார்மலாக சிட்டிசன்ஸ் கன்சியூம் பண்ணுற 7 முக்கியமான சர்வீசஸ் மட்டும் எடுக்கிறாங்க. இவங்க செலக்ட் பண்ணுறத எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு டேட்டா வந்து ஈஸியாக ரெடி ரெஃபரன்ஸாக கிடைக்கிற மாதிரி. இது எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. RBI கிட்டேருந்து பேங்க் டேட்டா, செபி கிட்டேருந்து செக்யூரிட்டிஸ் டேட்டா, இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி கிட்டேருந்து அந்த டேட்டா, பென்ஷன் அத்தாரிட்டி கிட்டேருந்து இது எடுத்துருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்டேருந்து இது, சிவில் ஏவியேஷன் கிட்டேருந்து அது, டெலிகாம் கிட்டேருந்து இது எடுத்துப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அப்போது மினிஸ்ட்ரிஸ் கிட்ட ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற டேட்டாலேருந்து 7 மினிஸ்ட்ரிஸ் மட்டும் எடுத்து ட்ரையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கன்சிடரிங் வைட் யூஸ் ஆஃப் தி WPA ப்ரைஸ் எஸ்கலேஷன், ஸோ என்னன்னா, திஸ் இண்டெக்ஸ் வில் பி ரிலீஸ் ஃபார் 5 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் இட்ஸ் ரிலீஸ் அலாங் வித் PPA அண்ட் வில் பி டிஸ்கண்டினியூட் தேர் ஆஃப்டர். 5 வருஷத்துக்கு வரும், அதுக்கப்புறம் WPA வில் பி டிஸ்கண்டினியூட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். WPA டிஸ்கண்டினியூ பண்ணும்போது நம்ம எல்லாம் IAS இருக்கணும், சரியா? ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் படிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, ஓகேவா? செய்வீர்களா? ஓகே. This would give sufficient time to users to switch from WPA to PPA and it is in alignment with the global best practices and advanced economy. And IMFலாம் சொல்கிறத வச்சு பண்ணுறாங்க. Availability of both output PPA and input PPA gives the better understanding of the price movements of the output produced vis-a-vis inputs. ஸோ அது நமக்கு கிடச்சிருது. சர்வீசஸ் PPAல வந்து 7 இண்டிசஸ் வந்து கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சோர்சஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு ட்ரையலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. WPA அண்ட் அவுட்புட் PPA பீங் கம்பைல்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். இதான் அடுத்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். எல்லாமே மந்த்லி பேசிஸ் தான், பொதுவாக இன்ஃப்ளேஷன்னாலே எல்லாமே மந்த்லி பேசிஸ் தான். WPAயும் அவுட்புட் PPAயும் வந்து அதே மந்த்லி பேசிஸில் கண்டினியூ பண்ணுறாங்க. இட் வில் பி ரிலீஸ்ட் ஆன் தி 14th ஆஃப் எவ்ரி மந்த். எல்லா மாதத்தோட 14ஆம் தேதி WPAயும் PPAயும் வரும். 12ஆம் தேதி CPA வரும். 14ஆம் தேதி WPAயும் இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல தேதியெல்லாம். எல்லா மந்தோட 12th 14th அன்னைக்கு இந்த ரெண்டுமே வரும். 12th அன்னைக்கு CPA வரும், 14th அன்னைக்கு WPAயும் PPAயும் வரும். அது லீவாக இருந்ததுன்னா அடுத்த நாள் வரும். அதுதான் வந்து அதோடைய கணக்கு. ஸோ இன்புட் PPA மட்டும் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the monthly trial input PPA only for manufacturing sector is being published on the experimental basis. ஸோ என்னதுன்னா, இன்புட் PPAல இன்னும் சர்வீசஸை உள்ளே கொண்டு வரல, மேனுஃபேக்சரிங்க்கு மட்டும் நம்ம அதை வந்து ட்ரையல் பேசிஸில் ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். ஓகே, ஸோ அது ஃபீட்பேக்ஸ்லாம் வச்சு இன்புட் PPA வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ கிளியரா, இது வந்து பேசிக் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து இப்போ நியூ WPA சீரிஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் இயர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 697லேருந்து 957க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. CPAல என்ன பண்ணாங்க, 308 இருந்தது 356 அப்டேட் பண்ண மாதிரி இங்கே 697 957. ஸோ அப்போது
ஏன்னா சர்வீசஸும் உள்ள வருது. 957 கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் புட் டுகெதர் வந்து தே ஆர் மெஷரிங் டோட்டல் ஐட்டம்ஸ். இன்க்ளூஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அண்டர் எலக்ட்ரிசிட்டி. முன்னாடி எலக்ட்ரிசிட்டியில் வெறும் கோல் செக்டர் மட்டும் தான் மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெனியூபிள் எனர்ஜியை மெஷரே பண்ணல. ரெனியூபிள் எனர்ஜி மெஷர் பண்ணாமல் தான் இத்தனை வருஷமாக கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ ரெனியூபிள் எனர்ஜியும் நியூக்ளியர் எனர்ஜியும் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நியூக்ளியர் அதிகமாக போகுது அப்படிங்கிறனால. நியூக்ளியர்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, ஒரு இந்த பாவினி டாபிக் ரொம்ப நாளாக நான் நடத்தலை. ஸோ கல்பாக்கம்ல இருக்கிற ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டருடைய அந்த டாபிக். ஸோ அது வந்து ஐ வில் டீச் சூன். எடிட்டோரியல் ஒரு நாள் எடுத்து நடத்திடுறேன். ஓகே, நம்மளுடைய அந்த ஃபாஸ்ட் பிரீடர் பற்றி ப்ரிலிம்ஸ் டைமில் அது வந்ததுனால இப்போ நடத்த முடியல. ஸோ நியூக்ளியர், அதாவது இப்போ புதுசாக அந்த 697 957 போகிறாங்களா, அதில் முக்கியமாக ஆட் பண்ண விஷயங்களை தான் நம்ம வந்து இதில் பார்க்குறோம். சிபிஐயில் என்னென்னலாம் ஆட் பண்ணாங்க, நம்மளோட ஓடிடி சர்வீசஸ் எல்லாம் வந்தது நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறாங்க. ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டியும் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து க்ரூட் ஆயிலையும் பெட்ரோலியமும் முன்னாடி பிரைமரி ஆர்டிகல்ஸ் இருந்து தான், அதை வந்து இப்போ வந்து ஃபியூவல் அண்ட் பவருக்கு மாற்றுறாங்களாம். க்ரூட் ஆயில் வந்து அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து மைனிங் பண்ணி எடுக்கிறதுனால அது பிரைமரி ஆர்டிகல்ஸ், ஏன்னா பிரைமரி செக்டருங்கிறதுனால அது எடுத்தோம். மைனிங் வந்து பிரைமரி தான். இப்போ அது பிரைமரியிலேருந்து வி ஆர் மூவிங் டு ஃபியூவல் அண்ட் பவர். வி ஆர் சீங் அபவுட் அந்த மினிஸ்ட்ரியோட டேட்டாவே எடுத்து பண்ணுற மாதிரி தான் நம்ம இது பார்த்துடலாம். ஆக்சுவலி இது செகண்ட் டாபிக் பார்த்துட்டு வில் கோ ஃபார் தி பிரேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ட் மெத்தடாலஜி இன் தி வெயிட்ஸ். அதாவது என்னதுன்னா, இப்போ வந்து gross value of output has been used for preparing the weights compared to net traded value of GVA. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ WPA-ஓட கேல்குலேஷனில் இதுக்கு முன்னாடி வந்து we were using the data of net traded value. ஸோ இது என்ன GVO NTV அப்படிங்கிற புதுசாக ரெண்டு ஏதோ ஒன்று நம்ம இதில் பார்க்குறோமே அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி தன்னோட எவ்வளோ கூட்ஸை தயாரிக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் எவ்வளோ கூட்ஸை தயாரிச்சிருக்காங்க, அதோடைய டோட்டல் வேல்யூ தான் கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட். நெட் வேல்யூ, நெட் ட்ரேடட் வேல்யூனா என்ன அப்படின்னா, அந்த கூட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆன கூட்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். இந்தியாவில் எல்லா கம்பெனியும் இவ்வளோ கூட்ஸை தயாரிச்சுட்டாங்க, அதில் எக்ஸ்போர்ட் ஆனதை மைனஸ் பண்ணிட்டு இம்போர்ட் ஆனதை ஆட் பண்ணிக்கிறோம். அது நெட் ட்ரேடட் வேல்யூ. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, WPA கால்குலேட் பண்ணுறப்போ இம்போர்ட்டட் கூட்ஸையும் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட்டட் கூட்ஸை மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி மைனஸ் பண்ணி நெட் வேல்யூ வச்சு தான் WPA வாஸ் கால்குலேட்டட். இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, கிராஸ் வேல்யூ ஆஃப் ஆல் தி கூட்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம அவுட்புட் PPA கால்குலேட் பண்ணுறோம்ல, அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இது ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெட் ட்ரேடட் வேல்யூவில் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட்டட் கூட்ஸை மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற நெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸில் தான் நம்ம வந்து WPA கால்குலேட் பண்ணோம். இப்போ கிராஸ் வேல்யூ ஆஃப் டோட்டல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் இன் இந்தியாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் ஃப்ளோஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து the elementary indices have been compiled using short term formulation method in place of long term formulation method. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் கிளாஸில் இந்த வேர்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். சின்ஸ் இதில் நம்ம WPA-குள்ள டீட்டெயில்டாக போகிறதுனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாங் டேர்ம் ஃபார்முலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லாங் டேர்ம் ஃபார்முலேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் தி WPA will be calculated by comparing the current year prices with the base year prices. ஸோ கரண்ட் இயர்லேருந்து பேஸ் இயர், அது வந்து ஒரு லாங் கேப்பு. ஸோ அப்போ கரண்ட் இயர் வேல்யூவை பேஸ் இயரோட கம்பேர் பண்ணி பண்ணுறோம், இல்லை கரண்ட் இயர் வேல்யூவை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதனால தான் கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் பை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இன்டு 100. இது லாங் டேர்ம். இந்த லாங் டேர்மோட இந்த வாட்டி என்ன ஆட் பண்ண போறோம்னா, ஷார்ட் டேர்ம் வேல்யூஸையும் கால்குலேட் பண்ண போறோம். ஷார்ட் டேர்ம் வேல்யூனா, ஷார்ட் டேர்ம் ஃபார்முலேஷன் மெத்தட்னா என்னன்னா, ப்ரீவியஸ் மந்த் கூட அந்த வேல்யூஸ். இப்போ இந்த மாசம், இப்போ ஜூன் மாசம் ஒரு பொருளோட விலை இருக்குல்ல, அதே பொருளுக்கு மே மாசமும் ஒரு விலை இருக்கும்ல. ஸோ நம்ம இயர் ஆன் இயர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம், பேஸ் இயர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இந்த வருஷத்துல இருந்து மந்த் ஆன் மந்த் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். மந்த் ஆன் மந்த் வேல்யூனா என்னதுன்னா, இப்போ டேக் தி எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கோம். நம்ம காருக்கு நான் டயர் வாங்குறேன். இப்போ டயரோட வேல்யூ மே மாதம் எவ்வளோ இருந்தது? மே மாதம் 100 ரூபாய் இருக்கு, ஜூன் மாதம் 110 ரூபாய் ஆகுது. சரியா? அப்போ போன மாசத்துலேருந்து இந்த மாதம் எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்சுன்னு மந்த் ஆன் மந்த் லெவல்லையுமே WPA வில் பி கால்குலேட்டட் அப்படிங்கிறது தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இஷ்டத்துக்கு டேட்டா மேலே டேட்டா கொடுத்து நம்மளை தொல்லை பண்ண போகிறது தான் அவங்களோட வேலை. ஸோ என்னதுன்னா, ஷார்ட் டேர்ம் ஃபார்முலேஷன் வேல்யூ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் இதோட ஐடியா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, செயின் பேஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல நம்ம வேல்யூ பார்க்குறப்போ அந்த மொமெண்டம் நமக்கு தெரியும். மொமெண்டம் தெரியும்னா என்னதுன்னா, ஜனவரிலேருந்து பிப்ரவரி எவ்வளோ ஏறி இருக்கு, பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்கு எப்படி போயிருக்கு, மார்ச்லேருந்து திரும்ப
ஏப்ரல் எப்படி குறைஞ்சது, ஜூன்ல எப்படி ஏறிச்சு, ஜூலைல எப்படி குறைஞ்சது அப்படின்னு மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல நமக்கு அந்த மொமெண்டம் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் நான் சொன்னதான் இங்க சொல்றாங்க. அண்டர் தி ஷார்ட் டேர்ம் ஃபார்முலேஷன் எலிமெண்டரி இண்டிசஸ் ஆர் நாட் கால்குலேட்டட் பை கம்பேரிங் தி கரண்ட் மந்த்ஸ் பிரைஸ் ஸ்ட்ரிக்ட்லி against the base year. Instead, it uses chain-based month-over-month approach. So, month-on-month values வச்சு நம்ம பண்ண போறோம். The current month price is compared directly to the immediate preceding month's price. So, short-term reference. So, இந்த மெத்தட் வந்து ஒரு சேஞ்ச். ஸோ மந்த் ஆன் மந்த் பேசிஸில் நமக்கு அது கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு சேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து லிங்கிங் ஃபேக்டர் வந்து 24-25 இருக்க போகுது. அந்த லிங்க் இயராக இருக்க போகிற வருஷம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சில ரேஷியோஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இதுதான் பிரைமரி ஆர்டிகல்ஸ்க்கு 1.71ங்கிற ரேஷியோ, ஃபியூவல் அண்ட் பவருக்கு 1.65ங்கிற ரேஷியோ, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் 1.44. இந்த ரேஷியோலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இவங்க இந்த லிங்க் இயரை வச்சுக்கிட்டு, நான் சொன்னல லிங்க் இயரை வச்சுக்கிட்டு 2011-12 பேஸ் இயர்லையுமே கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த லிங்க் இயர் இருக்குல்ல 2024-25 ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் 12 மாசத்துக்கும் 2 WPI வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பழைய பேஸ் இயரான 2011-12 வச்சு ஒரு சீரிஸ் ஆஃப் டேட்டா, புது பேஸ் இயரான 22-23 வச்சு ஒரு சீரிஸ் ஆஃப் டேட்டா, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிப்பாங்க. அந்த கான்ஸ்டன்ட்டை ப்ரீவியஸ் எல்லா வருஷத்தோடய மல்டிப்ளை பண்ணி பேக் சீரிஸ் டேட்டாவை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த பேக் சீரிஸ் டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான லிங்க் இயர் தான் இது. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இது. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் தேவையில்லை, சும்மா நான் காட்டுறேன். அட் லோவர் லெவல்ஸ் ஹைட்ரஜன் வேல்யூ அண்டர்கான சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். ஓகே, இன்க்ளூஷன் ஆஃப் நியூ அவுட்டம்ஸ் ரிமூவல். என்னதுன்னா பேஸ்கெட்டில் வந்து நிறைய பழைய அவுடேட்டட் மெத்தட் பொருளெல்லாம் தூக்கிட்டு நியூ மெத்தட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் லிங்கிங் ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். WPI அவுட்புட் அண்ட் சர்வீஸ் PPI அது பீங் கம்பைல்ட் ஆன் தி பேசிக் ப்ரைஸஸ். ஸோ சொன்னல WPIயும் அவுட்புட் PPIயும் சர்வீஸ் PPIயும் பேசிக் ப்ரைஸில் இருக்கும். அவுட்புட் இன்புட் PPI வந்து பர்ச்சேசிங் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கும். நான் சொன்னல. ஸோ ஹோல் WPI வேல்யூ, அவுட்புட் PPI வேல்யூ அண்ட் சர்வீஸ் PPI வேல்யூ எல்லாமே பேசிக் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இன்புட் PPI வேல்யூ ட்ரையலில் வரப்போதில்ல, அது மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆர் பர்ச்சேசஸ் ப்ரைஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ வெயிட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், பெருசாக மாறல. ஸோ WPIயில் வந்து நம்ம இந்த 957 கமாடிட்டிஸையும் 3ஆக பிரிப்போம். பிரைமரி ஆர்டிகல் குரூப்ஸ், ஃபுட் அண்ட் ஃபியூவல், மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பிரிப்போம்ல. அதோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட முன்ன பின்ன அப்படியே தான் இருக்குது. 22.7%, 14.11%, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு 63% அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சுமே நமக்கு வந்து வரல. ஸோ இப்போ பேஸ் தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷனோட வேல்யூ இப்போ ரிலீஸ் பண்ணாங்களா கரண்ட் இயரோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ புது டேட்டா படி அப்டேட் பண்ணி பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பிரைமரி ஆர்டிகல்ஸும் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யார் ஷூட் அப் ஆயிருக்கா பாருங்க, ஃபியூவல் அண்ட் பவர் ஷூட் அப் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் தி வார், பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுறதுனால, க்ரூட் ஆயில் விலையெல்லாம் ஏறுறதுனால ஃபியூவல் ப்ரைஸஸ் ஷூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். ரெஃபரன்ஸ் month, so 14th of following month வரும். Since new WPI series base year வந்து is being released, will be discontinued. Services PPI வந்து quarterly basis. Actually பார்த்தீங்கன்னா WPI, PPI input, PPI output இது எல்லாமே மந்த்லியாக வரப்போகுது. சர்வீசஸ் PPI மட்டும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, குவார்டர்லியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்ரி குவார்டர் முடிஞ்ச பிறகு 55 நாள் கழிச்சு அந்த குவார்டரோட வேல்யூ வந்துடும். இதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 4 குவார்டர் இருக்குல்ல நமக்கு, ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செகண்ட் குவார்டர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தேர்ட் குவார்டர், ஜான் பிப்ரவரி மார்ச் ஃபோர்த் குவார்டர். இப்போ நம்ம ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிய போகுது. ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்போ, ஜூன் 30 முடியும். 30 முடிஞ்சோன்னா 55 நாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் குவார்டரோட சர்வீஸ் வேல்யூ வந்துடும். இதான் வந்து இதோட ஐடியா. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து PPI வந்து பேசிக் பிரைஸ்ல கால்குலேட் பண்றதுனால ப்ராடக்ட் டாக்ஸஸ் எல்லாம் இருக்காது. முன்னாடி என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் டாக்ஸஸ் எல்லாம் ஆட் ஆகிறதுனால டாக்ஸோட வேல்யூனால WPI வேல்யூ ஷூட் அப் ஆயிட்டு இருந்தது. இப்போ நம்ம பேசிக் பிரைஸ்ல கால்குலேட் பண்றதுனால உங்களுக்கு வந்து டாக்ஸ்னால வரக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் வந்து இருக்காது. இப்போ என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் வந்து பொருளோட விலை ஏற்றாம வெறும் டாக்ஸ் ஏற்றனால இன்ஃப்ளேஷன் வேல்யூ ஸ்பைக் ஆகும். இப்போ அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் இருக்காது. ஏன்னா நம்ம இம்போர்ட்ஸ் வந்து இப்போ எடுத்துட்டோம். WPI இருந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நெட் ட்ரேடட் வேல்யூக்கு தான் போறோம். கிராஸ் வேல்யூ அவுட்புட்ல இருந்து நெட் ட்ரேடட் வேல்யூ போறதுனால இம்போர்ட்டட் கூட்ஸை கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஓல்டு சீரீஸ்ல WPI will have exported and WPI will exclude export goods and add imported goods. நோ புது சீரீஸ்ல இம்போர்ட்டட் கூட்ஸ் இருக்காது. இதுதான் ப்ரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்டா வரும். ஓகே, 2027 ப்ரிலிம்ஸ்ல சரியா, அப்படின்னு இப்போதுலேருந்து ஆரம்பிக்கணும். மச் கிளியரர் பிக்சர் ஆஃப் தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கிடைக்கும். அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட், நம்ம குளோபல் ஸ்டாண்டர்ட் ஏற்ற மாதிரி அலைன் ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ திஸ் இஸ் தி WPI. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சீரீஸ்ல 3 முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று இருக்கு. என்னது, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்.